வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, யூடியூப் சம்மந்தமாக தான் வீடியோ போட போகிறேன். யூடியூப்பில் என்ன டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய வீடியோ போடுறோம் இல்லையா, பெரிய வீடியோவில் சில டவுட்டுகள் கேட்டிருக்காங்க. அதே டயத்தில் நம்ம நேரலை போடுறோம்ல, லைவு, அந்த லைவ்லையும் என்ன எப்படி போடுறது, கரெக்டாக போடுறதா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி நேற்று என்னுடைய இன்னொரு சேனலில் கேட்டாங்க. அவங்க அந்த சகோதரி சிவகாசியில் இருக்காங்க. அவங்க நம்மளுடைய நேரலையில் கேட்டாங்க, நான் போடுற வீடியோஸ்லாம் கரெக்டாக இருக்கா, நான் போடுற லைவு கரெக்டாக இருக்காக்கா பாக்கியலட்சுமி அக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சகோதரி கேட்டதுனால நான் இதை ஒரு பதிவாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா நான் பெரிய யூடியூப்பர்லாம் கிடையாது, ஒரு சின்ன யூடியூப்பர் தான். இருந்தாலும் அவங்க நம்மளை மதித்து கேட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ வாங்க அது எப்படி என்னன்னு உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். நம்ம யூடியூப்பில் பெரிய வீடியோ போடும்போது ஒரு சின்ன மியூசிக் சவுண்டு கூட இருக்கக்கூடாது. நம்ம கேட்கல, நம்மளுக்கு மியூசிக் சவுண்டு இல்லை, இது அந்த சகோதரிக்காக மட்டும் நான் போடலை, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் இது பயனுள்ள ஒரு வீடியோஸாக தான் இந்த யூடியூப்பில் இருக்கும். ஷார்ட்ஸை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அதில் எப்படின்னா, முதல்ல 60 செகண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த 60 செகண்ட் கொடுக்கும்போது கூட பாட்டு சவுண்ட் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டு காப்பிரைட் ஆகக்கூடாது அப்படின்லாம் அது அப்போ ரூல்ஸ் இருந்துச்சு. இப்போ என்னன்னு நம்மளுக்கு தெரில. இப்போ ஆனால் எப்போதும் போல் நான் என்னோடய சொந்த குரல், என்னோடய வாய்ஸில் தான் நான் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு அதை பற்றி பெரிய லெவலில் ஷார்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் கம்பல்சரி நம்ம இப்படி வச்சு எடுக்கிற வீடியோவில், இப்போ இது செல்லை இப்படி தான் வச்சுக்கிறோம், இப்படி வச்சு எடுக்கிற வீடியோவில் கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு சவுண்டுனா என்ன, மியூசிக்கு, சினிமா திரைப்படம் சம்மந்தப்பட்ட பாட்டு சவுண்டு, மைக்கு சவுண்டு, இதெல்லாம் பெரிய வீடியோவுக்கு இருக்கவே கூடாது. இருந்தால் அதில் நிச்சயமாக எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், அது காப்பிரைட் கொடுத்துருவாங்க. நம்ம தானே பேசியிருக்கோம், நம்மளோட குரல் தானே இருக்குது, நம்ம தானே எல்லாம் செய்கிறோம். அப்படின்னாலும் அந்த மியூசிக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம சவுண்டை குறைச்சிட்டு மறுபடியும் சத்தம் இல்லாத இடத்துல, அமைதியாக இருக்க இடத்துல நம்ம சொந்த வாய்ஸை கொடுத்து நம்ம பெரிய வீடியோ போடணும். அப்படி போட்டோம் 5 நிமிஷம் 8 நிமிஷம் போட்டோம் அப்படின்னா 2 விளம்பரம் வரும். நம்ம வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இடையில ஒரு விளம்பரம் வரும், வீடியோ முடித்ததுக்கு பிறகு விளம்பரம் வரும். 8 நிமிஷத்துக்கு அது நம்மளுக்கு அது எனக்கு தெரியுங்கிறதுனால அதை நான் சொல்கிறேன் எல்லாருக்கும். அப்புறம் அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வாட்ச் ஹவரும் கிடைக்கும். மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் நம்ம லாங் வீடியோ போடும்போது நம்மளுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. ஷார்ட்ஸ் சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் ஷார்ட்ஸை தவிர அது நம்மளுக்கு வாட்ச் டயத்தில் வராது. இந்த வாட்ச் டயத்தில் வராதுங்கிறதுனால தான் லைவும் பெரிய வீடியோவும் போடணும் அப்படிங்கிறது. பெரிய வீடியோனா நான் தான் சொன்னேன் எப்படி வச்சு எடுக்கிற வீடியோன்ட்டு, பெருசுனா இருந்தா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் யாரும் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்கிட்டு கமெண்ட் கொடுத்துறாதீங்க. என்னோடய யூடியூப் சேனலில் எனக்கான எனக்கு என்னென்னலாம் தொந்தரவுகள் இருந்துச்சோ என்னோடய சேனலில், அதை நான் சரி செஞ்சு மறுபடியும் என்னோடய சேனல் நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு நடந்ததை தான் நான் அந்த சகோதரி கேட்டதுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பதிவை நான் போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நேரலையில் நம்ம போடும்போது சரி, இப்போ நிறைய வந்திருக்கு, டைப் பண்ணி எழுதி வைக்கிறது. நிறையா பேர் சொல்கிறாங்க இந்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து எடுத்து நிறையா டெக்கரேஷன் பண்ணி எழுத்து பண்ணி சமையல் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. சாதாரணமாக அது அவங்கவுங்க விருப்பம்.
நம்மளை மாதிரி புதுசாக படிப்படியாக வரணும், படிப்படியாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யூடியூப் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கோ அதே மாதிரி நம்ம லைவ் போட்டோம்னா நம்ம சீக்கிரம் ஜெயிக்கலாம், நம்மளுக்கான வாட்ச் ஹவரை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் எனக்கான ஒரு அனுபவம் தான். அதனால தான் அதையும் நான் ஒரு பதிவாக அந்த சிஸ்டருக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அதில் என்ன ஒன்றுன்னா, நேரலை போடும்போது அடுத்த சவுண்டுன்னா என்ன, இதே தான், இதே பாட்டு சவுண்டு. நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா, நம்ம ஒரு கடையில் இருப்போம். இப்போ சாதாரணமாக நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமர் வந்து ஏதாவது பொருள் கேட்பாங்க. பொருள் கேட்கும்போது நம்ம நேரலையிலே இருந்தாலும் கூட அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து இந்த மைக்கு மாதிரி இருக்கிறத தொட்டுட்டோம்னா கிராஸ் கோடு வரும். அந்த கிராஸ் கோட்டை தொட்டுட்டு நம்மளுக்கான வியாபாரத்தை முடிச்சுக்கலாம். ஆனால் லைவில் இருக்கிறவங்க நம்மளுக்கு கமெண்ட், நம்மளுக்கு சரி அக்கா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம தான் ஃபேஸ் தெரியும்ல, அதனால் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து இதை நம்ம வேணுங்கிற கமெண்டை போடுவோன்னா ஆடியன்ஸும் நம்மளுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நேரலையில் வர்ற ஆடியன்ஸும் நம்மளுக்கான ஒரு வியாபாரமும் அதில் நடக்கும். திருப்பி யாரும் இல்லை அப்படின்னா அதை தொட்டோம்னா அந்த கிராஸ் எடுபட்டுரும். அப்புறம் நம்மளுக்கு நம்மளோட வாய்ஸ் கேட்கும். இது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அதே மாதிரி ஃபோனு மெயினாக அதை தான் சொல்ல வந்தேன். நம்ம நேரலையில் இருக்கும்போது ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லைவ் போடும்போதே ஆரம்பத்துலேயே நம்ம மீட் போட்டுறணும். மீட் வந்து உள்ளே நம்மளுடைய செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதில் போய் மீட் போட்டுறணும். போட்டுட்டு அது எப்படிங்கிறத நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். அதை இறக்கி விட்டோம்னாலே தெரியும். நம்மளுக்கு வைப்ரேட்டு இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து நேரலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம நேரலை போட்ட உடனே அது எங்கேருந்து தான் அப்போ அந்த உறவுகள் நம்மளுக்கு வருவாங்கன்னு தெரியாது, சொந்தங்கள். உடனே ஃபோன் வரும். நான் சில நேரம் மறந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது வந்து உள்ற போயிடும். உள்ற போனால் அதுக்கும் காப்பிரைட்டு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. ஃபோன் வந்து நம்ம மைக்கை ஆஃப் பண்ணாமல் ஃபோனை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. காப்பிரைட் எந்தெந்த இதுக்கு வருங்கிறத பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கே வந்து சாமி படத்தை வச்சுட்டு போட்டுட்டு அதில் சில எழுத்துக்கள் இருக்குது. அந்த எழுத்துக்கள் இருந்ததுனால என்னாச்சு, அந்த வீடியோ அந்த நேரலை வந்து இது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு தடவை ஏற்கனவே ஒரு தடவை வந்துச்சு, இப்போது ஒரு தடவை வந்திருக்கு. சரின்ட்டு அதை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா லைவில் வந்து ஒரு தடவை 2 தடவை தான் காப்பிரைட் வரணும். அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மளுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் நேரலையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மானிட்டேஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய வீடியோவே போட்டுக்கலாம், ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்ச் ஹவருக்காக தான் நம்ம வந்து லைவ் போடுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக போடணும். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்ன இது மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. புதுசாக ஆரம்பிச்சிருக்க யூடியூபர்ஸுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம லைவ் போடும்போதும் நம்மளுக்கு எந்த மியூசிக் சவுண்டெலாம் இருக்கக்கூடாது, சினிமா பாட்டு உள்ளே வரக்கூடாது. அது மாதிரி இருந்தால் கட்டாயமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருவாங்க. அந்த லைவ் அப்புறம் நம்ம போட்டு டைமும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? அது மாதிரி பெரிய வீடியோவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாங் சைஸில் இப்படி பிடிச்சி எடுத்து போடும்போதும் இதே மியூசிக் சவுண்டு காப்பிரைட் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களோட இதை இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து நேரலையில் வந்து நம்ம தேவையில்லாத எடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வைப்போம் அப்படின்னு நம்ம வைக்கக்கூடாது. நம்மளோட இதை வைக்கலாம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ லைவ் போடும்போது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம வச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க இதை எடுத்து வச்சு நம்ம அதில் போட்டோம்னா சேனல் மானிட்டேஷன் ஆகாது. சேனல் மானிட்டேஷன் ஆகாதுங்கிறதுக்கு உதாரணம் வந்து எனக்கு 2-3 யூடியூபர்ஸ் வந்து கேட்டதுனால சொல்கிறேன் நான். அதெல்லாம் அப்புறம் சரி பண்ணி எடுத்து எங்கள் அக்கா பொண்ணு சேனலே இது மாதிரி தான் ஆச்சு. நீங்கள் மானிட்டேஷன் பண்ணலான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு. திருப்பி அவங்க போடும்போது இந்த இதெல்லாம் இது வெரிஃபிகேஷன் பண்ணாமல் போட்டாங்க. அப்படி வெரிஃபிகேஷன்னா இந்த லைவ் எப்படி இருக்குது, ஷார்ட்ஸ் எப்படி இருக்குது, வீடியோஸ் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு எதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க மேடு ஃபார் கிஃப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ
அதெல்லாம் நம்மளுக்கான வீடியோவை வச்சுக்கிட்டு வேறு எது ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம மானிட்டேஷனுக்கே அப்ளை பண்ணணும். இந்த 3000 வாட்ச் ஹவர் 500 சப்ஸ்கிரைபருக்கு எதுக்காக 4000த்துக்காக இருந்தாலும் சரி 1000 சப்ஸ்கிரைபருக்காக இருந்தாலும் சரி ஆக மொத்தம் டோட்டல் ஒன்று தான். சவுண்ட் இல்லாமல் நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் ஜெயிச்சு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூடியூப் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச தகவலத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.